நான் திருப்பூர் TEAMA அசோசியேஷனோட செயலாளர் செந்தில்வேல் பேசுகிறேன். வர 27ஆம் தேதி நம்மளது 8வது கட்ட போராட்டமாக மனித சங்கிலி போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம். இந்த மனித சங்கிலி போராட்டத்தை அனைத்து உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள், வர்த்தகர்கள், வியாபாரிகள், தொழிலாளர்கள் அத்தனை பேரும் கலந்து இந்த நம்மளோட கோரிக்கையை நிறைவேற்றுற மாதிரி எல்லாரும் ஒற்றுமையாக வரணும். நம்மளோட ஒற்றுமை இன்மையினால தான் நாம் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோங்கிறது எல்லாமே தெளிவாக தெரியுது. ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளுக்கு அந்த நிலை கட்டணம்ங்கிறதே 2012லேருந்து 14க்குள்ளே போட்டது தான். அப்போவே நம்ம தடுத்திருந்தோம்னா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. யார் சொன்னாலும் என்ன சொன்னாலும் நான் மட்டும் என்ற வேலையை மட்டும் பார்ப்பேன்ட்டு போகிறோம் கேட்டு தான் நம்ம ஒற்றுமை இல்லாத கேட்டு தான் இத்தனை அக்கப்போர்களுக்கும் இதுக்கும் காரணம். நாம் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறோம். இப்போ 50% நாம் இத்தனை போராட்டம் பண்ணி 50% வாங்கியிருக்கோம். இப்போ கடைசியாக இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம். இந்த போராட்டத்துக்கு நீங்கள் அத்தனை பேரும் உங்களோட தொழிலாளர்கள் குடும்பத்தோடு வந்துருந்து வெற்றி காண வைக்க வேணும். ஒரு சின்ன சொல்கிறேனுங்க, திருப்பதி போனால் 10 மணி நேரம் ஆகுதுங்க, சபரிமலைக்கு போனால் 18 மணி நேரம் ஆகுது. ஒன்றும் இல்லைங்க, சினிமாவுக்கு போனால் 3 மணி நேரம் ஆகுது. கோயிலுக்கு திருப்பதியும் சபரிமலை போனால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்குது, சினிமாவுக்கு போனால் சந்தோஷம் கிடைக்குது. இந்த போராட்டத்துக்கு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கிடைக்கும், உங்கள் தொழில் கிடைக்கும், நீங்கள் உருப்படியாக முடியும், இந்த தொழில் உருப்படியாக முடியும், இந்த நகரம் உருப்படியாக முடியும், நாம் நல்லா இருக்க முடியும். நம்மளோட ஒற்றுமையின்மையினாலையுமே சரி மற்றவங்க பார்த்துக்கிட்டேன், அசோசியேஷன் பார்த்துக்கிட்டேன், இது பண்ணிக்கிட்டு நீங்கள் பேசாமல் இருக்கிறேன்னு கேட்டிருந்தான் நம்ம தலையில் ஏறி எல்லா விஷயங்களையும் அடித்து தள்ளுறாங்க. இப்போ எல்லாருமே பாதி பேர் என்ன நினைக்கிறாங்க, நாம் போய் கவர்மெண்ட்டுக்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம், சலுகையை கேட்குறோம். நாம் சலுகை கேட்கல, நம்ம மேலே சாத்தின நம்ம தலை மேலே வச்சிருக்கிற அந்த வெயிட்டை இறக்கி விடுங்க, எங்கனால தாங்க முடியலன்னு கவனத்தை ஈர்க்கிறதுக்கு போராடுறோம். புதுசாக அந்த கவர்மெண்ட் நம்மளுக்கு எதுவும் பண்ண வேண்டாம், நம்ம தலை மேலே வச்ச அந்த பாரத்தை தள்ளி விட்டுட்டோம், எங்களால் தாங்க முடியுங்க. இந்த கோரிக்கைக்கு கூட நீங்கள் வரல, இந்த போராட்டத்துக்கு கூட நீங்கள் வரலன்னா உங்களையும் காப்பாற்ற முடியாது, இந்த தொழிலையும் காப்பாற்ற முடியாது, இந்த நாட்டையும் காப்பாற்ற முடியாது, எல்லாமே நாசமாக போயிருங்க. அதனால் நீங்கள் இத்தனை 7 கட்ட போராட்டத்தை ஒரு வீரியமாக கொண்டு போயிட்டோம். இந்த போராட்டத்துக்கு வந்தீங்கன்னா மட்டும்தான், ஒற்றுமை காமிச்சிங்கன்னா மட்டும்தான் கவனத்தை ஈர்க்க முடியும். கலெக்டர் கொண்டே கொடுத்தோம், எம்எல்ஏ கொண்டே கொடுத்தோம், நம்ம உறுப்பினர்களுக்கு எத்தனை பேர் எம்எல்ஏ கூப்பிட்டு கேட்டீங்க, எத்தனை பேர் கலெக்டர் ஆஃபீஸில் ஏங்க நாங்கள் கொடுத்த கோரிக்கைக்கு என்ன பதில் ஆச்சுங்க, என்னங்க முடிவு பண்ணியிருக்காங்க, அரசாங்கம் என்ன யாராவது கேட்டிருக்கோமா? நாங்கள் கேட்டதுக்கு பதில். அதனால தான் மாற்றி நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். இது 8வது கட்ட போராட்டம். இது அத்தனை பேரும் ஒற்றுமையோடு வாங்க, இல்லைன்னா இதுக்கு மேலே உங்களையும் காப்பாற்ற முடியாது, தொழிலையும் காப்பாற்ற முடியாதுங்க. நன்றிங்க.